இந்திய ராணுவத்திற்காக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பார்கவாஸ்திரம் எப்படி செயல்படும் என்பதை இப்போது பார்க்கலாம். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தற்சார்புடன் உலகளாவிய உற்பத்தி மையமாக வளர்ந்து வருகிறது இந்தியா. 2023-24 ஆண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 21,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதை 50,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது மத்திய அரசு. இந்திய பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தற்சார்பு திட்டத்தில் நவீன உபகரணங்களின் தயாரிப்பு தனி கவனம் பெற்று வருகிறது. அந்த வகையில் இந்திய ராணுவத்திற்காக தயாரிக்கப்பட்ட பார்கவாஸ்திரம் பக்காவாக செயல்படுவது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் பழைய காரை வித்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எதிரிகள் அச்சுறுத்தும் பகுதிகளில் விரைவான பதிலடியை கொடுக்கவே பார்கவாஸ்திரத்தை உருவாக்கியுள்ளது எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் நிறுவனம். இப்போது தாக்குதல் நடத்தவும் போதைப் பொருட்களை கடத்தவும் பிரதான ஆயுதமாகி வருகின்றன ட்ரோன்கள். இதுபோன்ற ட்ரோன்களை தகர்க்கவே வருகிறது பார்கவாஸ்திரம். பார்கவாஸ்திரம் வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் இருக்கும் லேசர் முதலில் எதிரியின் ட்ரோன்களை அடையாளம் காணும். அதிலிருந்து சமிஞ்சை கிடைத்ததும் பாதுகாப்பு கட்டமைப்பில் இருந்து மைக்ரோ ஏவுகணைகள் சீறி பாய்ந்து எதிரியின் ட்ரோனை நாசமாக்கும். பார்கவாஸ்திரம் 6 கிலோமீட்டர் சுற்றளவில் பறக்கும் எந்த ஒரு ட்ரோனையும் அடையாளம் கண்டு அழிக்கும். ஒரே நேரத்தில் 64 மைக்ரோ ஏவுகணைகளை வீசும் வல்லமை கொண்டது என தெரிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இஸ்ரோவின் அயன் டோம் போல் செயல்படும் பார்கவாஸ்திரம் பரிசோதனை ஒடிசா கோபால்பூரில் நடைபெற்ற போது இலக்கினை துல்லியமாக தகர்த்துள்ளது. ராணுவ அதிகாரிகளும் அதை பார்வையிட்டுள்ளனர். விரிவான பரிசோதனைக்கு தயாராகும் வேளையில் பார்கவாஸ்திரம் சிக்கல் நிறைந்த உயரமான மலைப்பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பது வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது.